Hi, welcome to Pebbles viewers. பொதுவா நீங்க வீட்ல photos நிறைய திருப்பீங்க. அந்த photos எல்லாமே நீங்க frame பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். நீங்க அந்த frame பண்ணனும் அப்படினாக்கா நீங்க வெளியில போய் கடையில அத frame பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து வாங்குறதுக்கு மினிமம் 300 ஆகலாம். இவ்ளோ காசு நீங்க செலவு பண்ணவே தேவையில்ல. சிம்பிளா உங்க வீட்ல இருந்தே ஒரு photo frame பண்றது எப்படின்றது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல அந்த frame எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இந்த frame வந்து நீங்க செவுத்துல ஆணி அடிச்சலாம் மாட்ட தேவையில்லை. அப்படியே just ஒட்டி வச்சாவே போதும். வெயிட்லெஸ்ஸா இருக்கும். சோ அந்த photo frame எப்படி பண்ண போறோம் அப்படின்றதை தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க. சார்ட்ல எப்படி photo frame பண்ண போறோம் அப்படின்றதை பார்க்க போறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் பாத்தீங்கன்னாக்கா ஒரு black chart ஒன்னு, அதுக்கு அப்புறம் ஒரு ஃபெவிகால் glue ஒன்னு, அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேல், ஒரு ஒயிட் மார்க்கர், அப்புறம் ஒரு சிசர். இப்போ இந்த பொருளை வச்சு எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சார்ட்டோடைய சென்டர் பேஜில் ஃபோட்டோவை வச்சுட்டு அந்த ஃபோட்டோ சைஸுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ சைஸ்லேருந்து 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து அந்த ரெண்டாவது லைன்லேருந்து நீங்கள் அவுட்ரு, அதாவது அந்த ஃப்ரேம் ஃபோல்ட் பண்ணுற அந்த ஸ்பேஸை வந்து ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டரும், அதுக்கப்புறமா 2 சென்டிமீட்டர், அதுக்கப்புறமா 1 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு 2 சென்டிமீட்டர், இந்த மாதிரி அளவு வச்சு நான் போட்டிருக்கிற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை எப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அளவு போட்டுக்கிட்டு இப்போது இந்த தேவையில்லாத இடத்த கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணும்போது அந்த லைன் கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் உள்ளே கட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு அந்த அளவு மாறிடுச்சுனாக்கா நீங்கள் உங்களால் அந்த ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வர முடியாது. இப்போ கார்னர் 4 கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃபோல்ட் பண்ணுற இந்த கேப்பை மெதுவாக ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் கட் பண்ணுங்கள். அதுபோல் 2 சைடு பாட்டம் டாப் இந்த 2 சைட்லையுமே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுறதுக்காக இந்த சிசர் எடுத்து சிசருடைய அந்த முனையால் நம்ம அந்த லைனில் கீறி விட போகிறோம். ஏன்னா அந்த பேப்பரை நம்ம மடிக்கிறதுக்கு லைட்டாக கீறி விட்டால் தான் நம்மளால் அந்த கரெக்டான அந்த கோட்டுக்கு நேரில் நம்மளால் மடிக்க முடியும். ஸோ அதுக்காக பொறுமையாக ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் லைட்டாக மேலே வச்சு ஒரு கீறல் இப்படி கீறி விட்டிங்கனாக்கா நமக்கு மடிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த லைனுக்கு நேரில் நமக்கு மடியும். ஸோ கரெக்டாக அந்த லைனில் வச்சு அந்த சிசரால் கீறி விடுங்க. நம்ம ஃப்ரேம் எந்த அளவுக்கு மடிக்க போகிறோம் அது மட்டும் கீறி விடுங்க. நீங்கள் உள்ளே இருக்கிற லைனில் கொஞ்சம் பட்டாலும் உங்களோட அந்த மடிக்கும்போது கரெக்டாக மடிஞ்சு வராது. இப்போ 3 சைடு பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 4வது சைடும் பண்ணுறோம். நீங்கள் இந்த பிளாஸ்டிக் ஸ்கேலுக்கு பதிலாக ஸ்டீலில் இருக்கிற ஸ்கேல் வாங்கி கிராப் பண்ணிங்கனாக்கா கீறி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்கேல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆக்சுவலி ஃப்ரேம் இந்த மாதிரி தான் மடித்து வரும். ஸோ இப்போ வந்து சென்டரில் உங்கள் ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. ஃபோட்டோவை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 2 சென்டிமீட்டர் கட் பண்ணுங்களா அதில் வந்து அவுட்ரு சைட்லேருந்து அதை மடித்து அதில் கம்மை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கம்மை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கனாக்கா எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே மேலே ஒரு மாதிரி தூக்குன மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய கம்மை தடவி இப்போ ஃபிக்ஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வராது.
கரெக்டாக அந்த கார்னரில் அந்த கேப் அதுக்குள்ளார பண்ணு. இந்த மூலையில் வந்து நீங்கள் கம் வச்சிட்டிங்கனாக்கா திரும்ப எடுத்துகிட்டு வராது வெளியில். ஸோ எல்லா கார்னர்லேயும் அந்த உள் பக்கமாக போகிற அந்த கார்னர் மட்டும் நீங்கள் கம் வைக்கணும். வெளியில் வச்சிங்கனாக்கா அது வேஸ்ட்டாக தான் போகும். பார்த்திங்கன்னா அது பாருங்கள், உள்ளே இருக்கிற இந்த கார்னரில் மட்டும் நீங்கள் கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னரில் கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் கம் வச்சு அதுக்குள்ளார லைட்டாக தூக்கின மாதிரி வச்சு அதில் உள்ளே வச்சு கம் அப்படி லைட்டாக இது பண்ணிங்கனாக்கா அது உள்ளே போயிடும். ஸோ இப்போ அதை வந்து அப்படியே விரலால் அழகாக அப்படி விரலால் அப்படியே தடவி விட்டிங்கனாக்கா இப்போது அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ கேப் உங்களுக்கு தெரியாது, தூக்கிக்கிட்டு வராது. இதே போல் 4 பக்கமும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் செஞ்சு உங்களோட ஃபோட்டோஸ் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளிட்டர் ஷீட் எடுத்து இதில் ஹார்ட் ஷேப்பில் நான் ஹார்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல எந்த இடத்துல ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.